ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சோமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான ஆலோசனை ரோமர்களின் நிருபம் 12ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ரோமன்ஸ் சாப்டர் 12 verse 2. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அவருடைய பிள்ளைகளே, நாம் இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாதபடிக்கு வாழ வேண்டுமென்றால் நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அப்பொழுதுதான் நாம் மறுரூபம் அடைய முடியும். இந்த உலகத்தின் மக்களுடைய உள்ளத்திலே பலவிதமான தீமையான எண்ணங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பிரியமான நன்மையான பரிபூர்ணமான சித்தம் என்னவென்று அறிந்து கொள்ளும்படிக்கு நம்முடைய மனம் புதிதாக வேண்டும். அந்த மனம் புதிதாகினால் மாத்திரமே நாம் மறுரூபமாக முடியும். இந்த உலகத்தில் ஒவ்வொரு நாளும் நாம் மறுரூபம் அடைய வேண்டியது அவசியமாயிருக்கிறது. நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்கு ஆயத்தமாகிறோம். எனவே மறுரூபம் அடைய வேண்டியது அவசியம். Dear child of God, we are preparing ourselves for the coming of the Lord Jesus Christ. It is necessary for us to be transformed every day. We need to change our mind according to the perfect, complete and full will of God. The will of God is good, acceptable and perfect. We need to understand the will of God and learn to live accordingly so that our mind will be transformed. We will understand the purpose for which God has brought us into this world. So every day we need to make sure that we do not conform ourselves according to the nature and the way of the world. We need to walk according to the word of God. We need to make sure that we live according to the good, complete and perfect will of God. என்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமுமான சித்தம் என்னவென்று நாம் அறிந்து கொள்வது நம்முடைய வாழ்க்கையில முக்கியமான ஒரு இலக்காக இருக்க வேண்டும். நாம் அவருக்கு பிரியமானது என்ன, இவருக்கு பிரியமானது என்ன, உலகத்தில் உள்ள நண்பர்களுக்கு பிரியமானது என்ன என்று அதை நாம் முக்கியப்படுத்தாதபடிக்கு தேவனுடைய பார்வையில் அவருடைய உள்ளத்திலே அவருக்கு எது பிரியம், எது நன்மை கொடுக்கும், எது அவருக்கு பரிபூர்ணமான சித்தம் என்பதை அறிந்து அதன்படி வாழ கற்றுக்கொள்வோம். Let us make our ways according to the will of God, which is good, perfect and complete. We need to understand that will and we need to walk accordingly so that we will transform in our life. நாம் பரிபூர்ணமடையவும் நாம் மறுரூபமடையவும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த உலகத்திலே உள்ள மக்களுடைய பிரியத்தின்படி அல்ல, உம்மை பிரியப்படுத்தும்படிக்கு நாங்கள் உம்மை போல மாற தேவனே எங்களுக்கு உதவி செய்திடணும். இந்த உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவையே நாங்கள் பின்பற்றவும் அவருக்கு உரியவர்களாக வாழவும் கர்த்தாவே எங்களுக்கு உதவி செய்திடணும். எங்களுடைய குற்றங்கள் குறைவுகளை எங்களுக்கு மன்னியும். எல்லா தீமைகளுக்கும் எங்களை விலக்கி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.